ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து மைவி3 ஆப்பில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்னு தெரியல, திடீர்னு எனக்கு வந்து டவுன்லோட் ஆப் அப்படின்னு கேட்டுச்சு. கேப்சா போட்டுருக்கும் போதேவும் இது எல்லாருக்குமே கேட்டுச்சா என்னென்னு தெரில. நான் வந்து திருப்பி போய் அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் கேப்சாவை அடித்து முடிச்சிட்டேன். அப்புறம் ஹைடெக் லேப், அதாவது ஐடிகே மூலமாக ஜாப் போட்டிருந்தாங்க எல்லாருமே இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம கிடச்சும் மிஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. நான் அதை வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். அப்புறம் அமௌண்ட்டை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் குரூப்லேயும் போட்டுட்டு வராங்க. ஸோ நம்பிக்கை இருக்குது, இல்லை ரெண்டாவது பட்சம் கண்டிப்பாக எல்லாருமே நம்பிக்கை இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் எல்லாருக்கும் எமர்ஜென்சிலாம் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கலன்ற ஒரு வருத்தத்தில் தான் எல்லோரும் பேசுவாங்க. மத்தபடி யாருக்கு வந்து கம்பெனியை குறை சொல்லணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்த நம்பிக்கை வரும்னா அவங்க காசு போட்டால் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை வந்து இன்னும் அதிகப்படுத்தி நிறையா பேரை சேர்க்க முடியும். ஸோ இதுக்கே இப்படி இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்கன்னா அது வந்து சங்கட்டமாக போயிடும். திருப்பி நம்மளுக்கு கீழே போட்டிருக்கவங்களும் 4 பேர்கிட்ட சொல்லணும். 4 பேர்கிட்ட சொன்னால் தான் நம்மளை நம்பி 2 பேராவது போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நான் போட்டேன் இன்றைக்கி காசு வரல, நீங்கள் என்னத்த போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ யாராக இருந்தாலுமேவும் அவங்க வருத்தத்தை தான் தெரிவிப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு யாரும் எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி இன்னும் ஒரு மாதிரி இன்னும் காசு வராது, அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்றவங்க இதில் இல்லாதவங்களேவும் பேசுகிறாங்கன்னு நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க, கண்டுக்காதீங்க. எது நடக்கன்றிருக்கோ அது நடக்கட்டும். ஆனால் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும்னு நினைங்க. அவங்கவுங்க வாய் இருக்குன்னு எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துருக்கன்னு கிடையாது. கண்டிப்பாக நம்ம நல்லதே நடக்கும், அடுத்த டெவலப் போவோம். ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து எம்டி சார் ஒரு நல்ல சொல்யூஷன் எடுத்தார்னா எல்லாரோட பிரச்சனையும் முடியும். சீக்கிரம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. ஸோ நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இது வந்து எப்போ முடியும் அப்படின்றத ஸோ இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த மாதத்துக்குள்ள கண்டிப்பாக பலன் கிடச்சா எல்லாருக்குமே சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர்.